நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஐநா சபையின் நிபுணர்கள் குழு ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேலை வன்மையாக கண்டித்திருக்கிறது. வன்மையாக கண்டித்ததோடு ஐநா சபையில் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஐநாவின் உறுப்பு நாடுகளுக்கு ஐநாவின் நிபுணர் குழு ஒரு உண்மையை வலியுறுத்தியிருக்கிறது. இஸ்ரேல் நாட்டுக்கு ஆயுதங்கள் விற்கக்கூடாது. ஆயுதங்களை, அதாவது ஐநா சபையில் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள், ஐநா சபையில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகளில் எந்த நாடும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடாது. ஆயுத விற்பனையை உடனடியாக நிறுத்த வேண்டும். ஆயுதம் விற்பதை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று உலக நாடுகளை, ஐநாவில் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஐநா சபையின் கீழுள்ள நாடுகளை எல்லாம் ஐநா நிபுணர் குழு வலியுறுத்தியிருக்கிறது. வலியுறுத்தியதோடு ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறது. லெபனான் மீது கடந்த சில தினங்களுக்கு முன்பு லெபனானின் மீது இஸ்ரேல் நடத்திய கண்மூடித்தனமான அந்த பயங்கரவாத தீவிரவாத தாக்குதலில் சர்வதேச மனித நேயம் மற்றும் மனித உரிமை சட்டங்கள் மிக மோசமாக மீறப்பட்டுள்ளது என்றும் சொல்லியிருக்கிறது. சர்வதேச அளவில் மனித உரிமைகளுக்காக, மனித நேயத்துக்காக இருக்கக்கூடிய அந்த மனித உரிமை சட்டங்கள் மீறப்பட்டதற்கு நம்பத்தகுந்த ஆதாரங்கள் உள்ளது என்பதையும், இன்னும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்வதை அனைத்து ஐநா உறுப்பு நாடுகளும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் ஐநாவுடைய நிபுணர் குழு வலியுறுத்தியிருக்கிறது. உலகில் எல்லா நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியை சீர்குலைத்து பயங்கரவாத ஈவு இரக்கமற்ற பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நாடாக இந்த இஸ்ரேலிய நாடு, ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய நாடு இருக்கிறது. மனித உரிமைகள் மீறப்பட்டதற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு லெபனானின் மீது தாக்குதல் நடத்தி அதில் பல அப்பாவி மக்கள், குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டு கடுமையான தாக்குதல் தொடுக்கப்பட்ட பிறகு இந்த கண்டனத்தை ஐநா தெரிவித்திருக்கிறது. கடந்த 75 ஆண்டுகளாகவே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல். அதேபோன்று அரபு நாடுகளுக்கும், மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகளுக்கும் உலக நாடுகளுக்கும் ஒரு டேஞ்சரான, ஆபத்தான, இன்னும் மனிதர்களின் மீது இரக்கமற்ற கண்மூடித்தனமான பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நாடு. இந்த நாடு உடனடியாக அகற்றப்பட்டால்தான் உலகில் அமைதி திரும்பும் என்று உலகம் முழுக்க பல நாடுகளில் வாழக்கூடிய முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள், மனிதநேயர்கள், மனித நேயத்தையும் மனித உரிமைகளையும் வலியுறுத்தக்கூடிய, மனித நேயம் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் உலக நாடுகளுக்கு. உலகத்தில் மிக ஆபத்தான ஒரு நாடு, மனிதநேயமற்ற ஒரு நாடு, ஈவு இரக்கமே இல்லாமல் மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு நாடு என்று ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேலை பலமுறை ஐநா கண்டித்தும் அதை பற்றிய எந்தவிதமான ஒரு உணர்வும் இல்லாமல் தங்களை யாரும் எதிர்த்து கேட்க முடியாது என்ற மனநிலையில் இந்த பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அப்பாவி மக்களின் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. அநியாயக்காரர்களின் கொட்டத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அடக்குவான். ஆணவக்காரர்கள், அநியாயக்காரர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உலக நாட்டில் ஒரு நாடு முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உலக நாடுகளில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகளில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக அந்த நாடு திகழ வேண்டும் என்று சொன்னால், ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேல் என்ற நாடு உடனடியாக அகற்றப்பட வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நாடு இல்லாமல் போவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே கையேந்த